ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு சந்தீப் எடிட் அண்ட் கிராஃப்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்ஸில் நம்ம எப்படி அந்த பில்டிங் சீட் கோடு, ட்ரீ சீட் கோடெலாம் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன். பில்டிங்லேருந்து ட்ரீ எல்லாமே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஏதோ ஒரு சீட் கோடு விட்டுருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீட் கோட் இருக்குமே மறந்துச்சு. 14. ஐயோ இது இல்லையா, சரி வெயிட் பண்ணு. இப்போ வந்துட்டு நம்ம சின்னதாக ஒரு ட்ரீ போட போகிறோம். ட்ரீ 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீ வரும். இப்போ ட்ரீ 2ன்னு போடலாம், அதாவது T2 இப்படி போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே பெருசாக வரும். நம்பருக்கு தகுந்த மாதிரி அப்படியே பெருசாக வந்துருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்பீடு காமிச்சிட்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் இருக்குது, ஒரு 13 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. சீட் கோடலாம் இதெல்லாம் வந்து நான் எதில் போடுறேன்னா RGS டூல்ஸில் தான் போடுறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம செவுரு தான் வந்துட்டு போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா W1ன்னு போடுறோம் பாருங்கள். W1ன்னு போட்டால் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு செவுரு வரும். அடுத்து வந்துட்டு W2ன்னு போடணும். நீங்கள் போட்டு காமிக்கிறேன். W2 நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேப்பரில் பெண்ணை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது ஒன்று பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே பாருங்கள், வால் 3 இதோ இந்த மாதிரி அந்த வேலி போட்டு ஒரு இது மாதிரி. அடுத்து வந்துட்டு வால் 4 போட்டால் ரொம்ப பெருசாக வரும். இப்போது வால் 5 போடலாம். வால் 4ன்னு போடலாம்ப்பா. 5 ஐயோ ஐயே உலது கை ஃபோன் பார்த்து. வால் 5 போட்டோம். இப்போ வந்துட்டு வால் 6 போடலாம். வால் 6 அந்த வேலி போட்டு வந்துச்சு. இதே மறுபடி போயிட்டுருக்கேன். சரி வாங்க கைஸ் போடலாம். ஏன் திரும்ப போட்டிருக்கேன். ஓகே வாங்க. W6 இந்த வேலி போட்ட சேவரி பெருசு லார்ஜ் வந்திருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன், பார்க்கலாம். வால் 7 அவ்வளோதான் கைஸ், இதோட முடிஞ்சுது. ஸோ அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, இப்போ தரம் மாதிரி உங்களுக்கு வந்து சீட் கோடு சொல்கிறேன். இப்போ P11 போடுறோம் பாருங்கள், ஒன்று வரும். இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தரம் மாதிரி, அதுக்கு மேலே கிராஸ் மாதிரி இருக்கும், புல்லாக. அடுத்து வந்துட்டு இது இந்த மாதிரி வரும். இது வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி வச்சேன், ஆனால் வந்துட்டு நான் பெருசாக வைக்கல, சின்னதாக தான் வச்சுருந்தேன். அடுத்து வந்துட்டு நான் ஹவுஸை வந்துட்டு இது ஒரு மாடிஃபை மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே இது கல் மாதிரி வரும் அடுத்தடுத்து போக. B15 இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக வரும். அடுத்து பாருங்கள், P1 6ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், நல்லா பெருசாக வரும். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ அடுத்து நான் உங்களுக்கு வேறு ஏதோ ஒன்று வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு நான் சூஸ் கொடுக்குறேன். ஒரு கார் ஷோரூம் செய்யலான்ட்ருக்கேன். அடுத்து வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் செய்யலான்ட்ருக்கேன். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், பண்ணலாம். நம்ம ரெண்டுத்தில் எதுன்னு சொல்லுங்கள்.
பாருங்கள், இந்த சீட் கோடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நான் ஸ்பீடு பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வர்றது எல்லாமே பில்டிங்ஸ் தான். இப்போ நீங்கள் பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், இந்த சீட் கோட்ஸையும். உங்களுக்கு நான் போன வீடியோவே சொல்லியிருப்பேன். பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது இந்த மோடன் போட்டால் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ தெரியாதவங்களாம் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நான் பண்ணுறதுலாம் அப்படியே பண்ணலாம். இப்போது ஏதோ ஒன்று, இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி பில்டிங் போட்டிங்கன்னா அந்த பில்டிங்கை டச் பண்ணிட்டு ஒரு வாட்டி டச் பண்ணிட்டீங்கன்னா அது நவுருச்சுன்னா அங்கே இப்போ ப்ளஸ் அமுத்தணுன்னா அப்படியே நவுரும். மூவில் இருக்க வரைக்கும் நவுறதான் செய்யும். ரொட்டேட்னா ரொட்டேட் ஆகும். இதில் வந்துட்டு அப்படி தான். இப்போ காப்பி இருந்துச்சுன்னா காப்பி 2 ஆகும். அடுத்து டெலீட் அமுத்துனா டெலீட் ஆயிரும் கைஸ். இதுதான் வந்துட்டு இந்த மோடனு. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் நவுத்தி காமிக்கிறேன். இப்போது நவுறுதா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி நவுறுதா? இப்போ டெலீட் பண்ணால் டெலீட் ஆகிக்கும். இப்போ இந்த பில்டிங்கை நான் இப்போ டெலீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டெலீட் ஆச்சா? இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் வந்துட்டு உங்களுக்கு டபுள் ஆக்கி மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போது இதோ மூவ் ஆகுதா? இப்போ நான் காப்பி பண்ணி டபுள் ஆக்குறேன் பாருங்கள். தெரியும் உங்களுக்கு, இப்படியே ஏறுது பாருங்கள், தெரியுதா? டபுளாக இப்போது உங்களுக்கு பில்டிங்கு ஒரு அளவுக்கு தான் பெருசாக வருதுன்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் மேலே போய் அப்படியே பெருசாக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ டெலீட் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாக் பாட்டை வச்சு ஜாக் பாட்டுனே வாயில் வருது, ஜெட் பேக். அதை வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட ஜெட் பேடும் வந்துட்டு வந்துடுச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்கள், பக்கத்துலேயே பீச் இருக்குது பாருங்கள். ஸோ தென்னை மரம் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டி தென்னை மரத்துலேருந்து பெரிய தென்னை மரம் வரைக்கும் இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாமே தெரியுது. ஜெட் பேக்கில் நான் ஒரு அளவுக்கு தான் ஆகி போயிருக்கேன். ரொம்ப போனால் இப்போ நம்ம என்ட்ரு பட்டனை கொடுத்துட்டா கீழே வந்துடுவோம். அதான்
இங்கே இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒழுங்காக கவர் ஆகுதா இல்லை ஆக மாட்டேங்குது. பில்டிங் மட்டும்தான் கவர் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்ட்டு. புர்ஜ் இதில் வர மாட்டேங்குது. புர்ஜ் கலீஃபா ஹைட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, தெரியுதா அந்த மரம் போட்டதெல்லாம். இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் கைஸ்.